ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது நான்வெஜ்ஜே தோற்று போகிற அளவுக்கு வெஜ்ஜில் இருக்கிற ஒரு பெஸ்ட் ரெசிபியை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருளெல்லாம் இப்போ நம்ம எடுத்துக்கிறோம். 2 பத்து தேங்காய், 3 வரமிளகாய், தக்காளி, கருவேப்பிலை, ஒரு பட்டை, ஒரு கிராம்பு, 1 ஸ்பூன் ஜீரகம், இதையெல்லாம் எடுத்துக்கிட்டு மிக்சியில் போட்டு தேவையான அளவு தண்ணியை ஊற்றி நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். அரைச்ச இந்த மசாலாவை தனியாக எடுத்து வச்சுக்கிட்டு நாம் இப்போது கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நாம் செய்ய போகிற இந்த கிரேவிக்கு சேனக்கிழங்க பொடி பொடியாக நறுக்கி கட் பண்ணி எடுத்துக்கிறோம். காய் மூழ்கிற அளவுக்கு தண்ணியை ஊற்றி தேவையான அளவு உப்பு போட்டு அடுப்பில் வச்சு வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். 80% வெந்தாலே போதும். இது வேகிறதுக்கு ஒரு 5 to 10 மினிட்ஸ் தான் ஆகும். கொலைய விட்டுறக்கூடாது. இது வெந்ததுக்கு அப்புறமா தண்ணியை வடிகட்டிட்டு சேனக்கிழங்க தனியாக ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நாம் தாளிக்க போகிறோம். தாளிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை இதெல்லாம் போட்டுட்டு ஒரு மீடியம் சைஸ் வெங்காயமை பொடி பொடியாக நறுக்கி கட் பண்ணி அதையும் போட்டுட்டு வெங்காயம் கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கிட்டு 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்கிற தேங்காய் விழுதையும் இது கூட போட்டு இது கூட ஒரு காட்டமில் தண்ணியும் ஊற்றி நல்லா கிளறி விடணும். இந்த மசாலா பொருள் எல்லாமே சேர்ந்து தளன்னு கொதிக்கிறப்போ நம்ம வேக வச்சு வச்சிருக்கிற நம்மளோட சேனக்கிழங்கையும் எடுத்து அது கூட போட்டு நல்லா கொஞ்சம் கிளறிட்டு தேவையான அளவு உப்பும் போட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சிடுங்க. 2 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் வச்சதுக்கப்புறமா நல்லா கொதிக்கும்போது இந்த கிரேவியை நம்ம ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க. இப்போ சுவையான நான்வெஜ்ஜை தோற்று போகிற அளவுக்கு இருக்கிற சேனக்கிழங்கு கிரேவி ரெடி. இது எந்த ஒரு குழம்பும் இல்லாமல் வெறும் ரசத்தோடு சாப்பிட்டாலே அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். நாளைக்கு சமையலுக்கு என்ன பண்ணணும்னு யோசிச்சுட்டு இருக்கிறவங்க இதை ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அடிக்கடி செஞ்சு பார்ப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.